மக்கள் அனைவருக்கும் வணக்கம். கரூர் விவகாரத்துல செந்தில் பாலாஜி மீது மிகப்பெரிய அளவு சந்தேகங்கள் நாளுக்கு நாள் எழுப்பப்படுது. அதுக்கு மிக முக்கியமான சில காரணங்களும் இருக்குது. அத பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த கரூர்ல விஜய் அவர்கள் பயணத்தின் போது நடந்த சுமார் 41 பேர் மரணத்துக்கு காரணமான நிகழ்வு இருக்கு இல்லையா? இந்த நிகழ்வை விசாரணை செய்வதற்காக அருணா ஜெகதீசன், அதாவது ஓய்வு பெற்ற நீதிபதி அருணா ஜெகதீசன் தலைமையிலான ஒரு கமிஷன் ஒண்ணு போட்டிருக்காங்க. இந்த விசாரணை கமிஷன் தான் போய் முழுமையா ஆய்வு பண்ணி அரசுக்கு அறிக்கை தாக்கல் பண்ணணும். அதுக்கான வேலையை அவங்க தொடங்கியிருக்காங்க. இன்னைக்கு 2வது நாள். அவங்க வேலையை தொடங்கிட்டாங்க. நான் உங்க எல்லாருக்கும் ஒண்ணு சொல்றேன் கேளுங்க. திமுக கவர்மெண்ட் ஒரு நபர் கமிஷன் இல்லாட்டி ஒரு நபர் ஓய்வு பெற்ற நீதிபதி தலைமையிலான ஒரு கமிஷன் போடுறான்னா, அந்த விவகாரத்தை இழுத்து மூட போறான்னு அர்த்தம். இதுதான் வரலாறு. வரலாறு முழுவதும் இந்த மாதிரி ஏதாவது சம்பவம் நடந்து வச்சுக்கோங்களேன், தான் பேரை காப்பாத்துறக்கோ, இல்ல ஏதோ எதையோ மூடி மறைக்கிறதுக்கோ, இல்ல ஊத்தி மூடுறதுக்கோ திமுக கவர்மெண்ட் முயற்சி பண்ணா, ஓய்வு பெற்ற நீதிபதி தலைமையிலான ஒரு நபர் கமிஷன் அப்படின்னு போடுவாங்க. இதனால எனக்கு தெரிஞ்சு பெரிய பிரயோஜனம்லாம் இருந்ததே கிடையாது. இது வரலாறு. ஆனா இந்த அருணா ஜெகதீசன் அவர்களுடைய இந்த ஓய்வு பெற்ற நீதிபதி அருணா ஜெகதீசன் தலைமையிலான கமிஷன் இல்லையா, இவங்க விசாரணை தொடங்குறாங்க. இந்த விசாரணை எப்படியா போகுது, மக்கள்கிட்ட என்ன கேள்வி கேட்கப்படுது, அந்த விசாரணை நகரக்கூடிய வழிமுறைகள் இருக்குல்ல, இது நாங்களும் பின்தொடர்ந்து என்ன விஷயம் நடக்குன்னு பார்க்கிறோம். எங்களுக்கு என்ன ஆச்சரியமான விஷயம் என்ன அப்படின்னா, முதலாவது அந்த குறிப்பிட்ட இடம் இருக்குல்ல, வேலுசாமிபுரம், அந்த பகுதியில் இருக்கிற அந்த ரோடு இருக்கு இல்லையா, அந்த ரோட்டுல எவ்வளவு மக்கள் கூடுனாங்க, அது எவ்வளவு டென்சிட்டி, இததான் ஃபர்ஸ்ட் இந்த மாதிரியான கூட்ட நெரிசலால் இறக்கக்கூடியது இல்லையா, இதற்கான விசாரணை கமிஷன் ஆரம்பிக்கும். அது என்ன கேட்பாங்க அப்படின்னா, இந்த இடத்துல, இந்த குறிப்பிட்ட இடத்துல பொதுவா கூடுறதுக்கு என்ன அனுமதி இருக்கு? உங்களுக்கு ஒரு தெளிவுக்காக சொல்றேன். இந்த மாதிரி கமிஷன் என்ன பண்ணும் அப்படின்னா, இந்த இடத்துல கூட்டத்தை கூட்டுறதுக்கு காவல்துறை அனுமதி கொடுத்துருக்கீங்க. சரி. ஒரு கூட்டம் கூடுது, இந்த மாதிரி நெரிசல் வரப்போகுது அப்படின்னா, ஒரு ஸ்கொயர் மீட்டருக்கு ஒரு ஸ்கொயர் மீட்டருக்கு 4ல இருந்து 6 பேர் தான் நிக்கணும்ன்றது இன்டர்நேஷனல், நேஷனல் மட்டும் கிடையாது. சர்வதேச அளவில் கூட விதி. ஒரு கூட்டம் கூடி அதுல எந்த விபத்தும் உருவாகக்கூடாது அப்படின்னா, கூட்ட நெரிசலால விபத்து உருவாகக்கூடாதுன்னா, அதனால ஒரு ஸ்கொயர் மீட்டர் இருக்கு, அதுல 4ல இருந்து 6 பேர் கூடும். இந்த மாதிரி தான் இங்க கூடுறதுக்கு நீங்க அனுமதிச்சீங்களா? இல்ல அதுல ஓரளவுக்கு நீங்க அட்ஜஸ்ட் பண்ணிட்டு, அதுக்கான வழிமுறைகள், அதாவது அதை தீர்க்கறதுக்கு ஏதாவது வழிமுறைகள் நீங்க உருவாக்குனீங்களா? இந்த மாதிரியான விஷயங்கள்ல எடுத்த எடுப்பிலேயே அருணா ஜெகதீசன் கமிஷன் இருக்கு இல்லையா, அதுல கவனம் செலுத்துற மாதிரி தெரியல. எங்களுக்கு தெரிஞ்சு. நேரடியா மக்கள் குறைதீர்ப்புன்ற பேர்ல எல்லாமே செய்தி நிறுவனங்களுக்கு ஒரு செய்தி குடுக்கிறதாவே இது போகுதே ஒழிய, சரியா போகுதான்னு என்ன கேட்டீங்கன்னா, எனக்கு தெரிஞ்சு நியாயமா போற மாரி எனக்கு தோணல. அது இன்னொரு இடத்துக்கு வரேன். அது என்ன அப்டின்னா, இதுல கடைசியாவது செந்தில் பாலாஜி பிடிக்கும். அது என்ன அப்டின்னா, இந்த கூட்டம் இருக்குல்ல, இந்த கூட்டம் பொதுவாவே அதிகம் கூடுறதுக்கு அனுமதிச்சீங்களா? அத நீங்க கவனிச்சீங்கன்னா, ஒரு ஸ்கொயர் மீட்டர்ல 4ல இருந்து 6 பேர் கூட வேண்டிய இடத்துல அங்க 10ல இருந்து 15 பேர் கூடியிருக்காங்க. இது ஒரு சிக்கல். 2வது என்ன அப்டின்னா, இந்த கூட்டம் அதனாலேயே விபத்துக்குள்ளாகாது. ஆனா விபத்துக்குள்ளாகறதுக்கான அதிகப்படியான சாத்தியங்கள் உண்டு. அதாவது கூட்ட நெரிசலால ஒரு பெரிய துயர சம்பவம் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. அது எப்ப உயிரிழப்பா மாறும், எப்ப அங்க பெரிய நெரிசல் உருவாகி மக்கள் மூச்சு திணறி இறக்கக்கூடிய சூழல் உருவாகும்னா, அந்த கூட்டம் ஏதோ ஒரு கட்டத்துல பேனிக் ஆகும். அது ஒரு பயம் உருவாகும். ஒரு குழப்பம் உருவாகும். அதோட சேர்த்து பயமும் உருவாகும். இந்த சூழல் அந்த இடத்துல எதன் காரணத்தினால உருவாச்சு? இது அந்த கமிஷன் விசாரிக்கும். அதாவது தெரிஞ்சுக்கோங்க, ஒரு பேனிக், ஒரு ஃபியர். அந்த கூட்டம் எந்த இடத்துல குழப்பம் அடைஞ்சுச்சு, எந்த இடத்துல ஒரு அச்ச நிலைமை உருவாச்சு. முதலாவது குழப்பம், குழப்பத்தினால் உருவாகக்கூடிய அச்சம். இந்த 2 சேர்ந்து அடுத்தடுத்து உருவாகும். இந்த 2யும் பத்தியான விஷயங்கள் இருக்கு இல்லையா, இதுல தீவிரமா நுணுக்கமா விசாரிச்ச மாதிரி எங்களுக்கு தெரியல இதுவரைக்கும். அதுக்கான முன்னெடுப்புகள் போன மாதிரி எனக்கு தெரியல. இந்த குறிப்பிட்ட குழப்பம் அடைறாங்களே அதுவும், அதோட சேர்த்து மக்கள் பயமாகறாங்களே, இந்த 2ம் அடுத்தடுத்து நகருது இல்லையா, இது இயற்கையா நடந்து இறப்பு நடந்துன்னு சொல்லி அது அசம்பாவிதம். ஒருவேளை இதை செயற்கையா எவனா உருவாக்க முயற்சி பண்ணி, ஏன்னா கூட்டம் கூடி இருக்கு, நெரிசல் இருக்குது, இது எல்லாமே அரசியல்வாதிக்கு கைவந்த கலை. அப்படியான இடத்துல என்ன மாதிரியான சூழலை உருவாக்குனா அது கிளர்ச்சி அடையும், இல்ல குழப்பம் அடையும், அதோட சேர்த்து அது பயம் அதிகரிக்கும். இப்படின்ற விஷயம் அரசியல்வாதிக்கு அத்துப்படி. அதுவும் கரூருக்கு போகும்போது தமிழ்நாட்டிலேயே இன்னைக்கு முதலமைச்சருக்கு நெருக்கமா இருக்கக்கூடிய, முதலமைச்சருக்கு வலதுகரமா இருக்கக்கூடிய மத்த யாரும் கிடையாது, கரூர் செந்தில் பாலாஜி தான். அந்த செந்தில் பாலாஜி தான் பாட்டிலுக்கு 60 ரூபா வந்து எல்லாத்தையும் வசூல் பண்ணி, இந்த தலைமை குடும்பமான திமுக குடும்பத்துக்கு நல்லா வசூல் பண்ணி கொடுக்குற வேலையை பார்த்துட்டு இருக்காரு. அவர் தான் நல்ல வசூல் சக்கரவர்த்தியா வாங்கி கொடுத்துருக்காரு. எனவே தான் வேற யாரோ கைது பண்ணதுக்கெல்லாம் ஓடாத முதலமைச்சர் நேரா ஓடி போய் மருத்துவமனை பார்த்தாரு, உதயநிதி பார்த்தாரு, பெரிய போராட்டத்தையும் திமுக நடத்துச்சு அரசாங்கத்தை. எனவே செந்தில் பாலாஜியுடைய கோட்டைன்னு அவங்க சொல்லிக்கக்கூடிய கரூர் பகுதிக்கு விஜய் அவர்கள் போறாருன்னா, ஒரு பக்கம் பவர்ஃபுல் மினிஸ்டர், இன்னொரு பக்கம் செந்தில் பாலாஜி ஒரு பெரிய அமாவாசை. தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அரசியல்வாதிகளை எதையும் செஞ்சு அரசியல் செய்வேன் அப்படி ஒரு அயோக்கியத்தனமான ஒரு அரசியல்வாதி இருக்கான் அப்படின்னு ஒரு பட்டியல் போட்டீங்கன்னா, நம்பர் 1 இடத்துல செந்தில் பாலாஜி.
அப்படிப்பட்ட இடத்துல எதையும் செய்யக்கூடிய ஒரு அரசியல்வாதி கிரிமினல் உச்சம், இந்த ஆட்சியாளருக்கு ரொம்ப நெருக்கம், அதுவும் வலது கையா இருக்கக்கூடிய ஒரு ஆளுடைய பகுதிக்கு விஜய் போறாருன்னா, இன்னும் அதீதமா என்ன சிக்கல் வரப்போதோ, எதுவும் சதி திட்டம் உருவாயிடக்கூடாது அப்படின்ற கூர்மை இருக்கும். சரியா? அந்த கூர்மை யாருக்கு தேவை? விசாரணை கமிஷனுக்கு தேவை. ஏன்னா, இதுல விஜய் தரப்பினர் ஒரு சில இடங்கள்ல எழுப்பக்கூடிய கேள்வி நியாயமானது. அந்த இடத்துல சதி இருக்கு, குழப்ப நிலையை உருவாக்குனாங்க. அந்த இடத்துல திட்டமிட்டே தான் அவங்க ஆரம்பத்துல இருந்தே ஒரு மோசமான சூழல் உருவாக்குறதுக்கு தேவையான விஷயங்கள பண்ணாங்க. அப்படின்னு சொல்லும்போது, ஒரு 3 முக்கியமான விஷயத்த சொன்னானுங்க. இதையெல்லாம் சும்மா நம்ப வேணாம். அவங்க முதலாவது சொன்னது அப்படின்னா, ஒரு ஆம்புலன்ஸ் வந்து சுத்திக்கிட்டே வந்தானுங்க. ஏன்டா சுத்தணும்னு இழுத்து புடிச்சோனே! அப்படின்னு அவங்க சொன்னது. புடிச்சோனே, அவங்க நம்பர் பிளேட்டே காணோம். உள்ள பார்த்தா என் கட்சி கொடிய போட்டுக்கிட்டு அவன் சுத்திட்டு வரான். அவன் சுத்திக்கிட்டு வந்தது மட்டும் இல்லாம, இந்த ஆம்புலன்ஸ் விவரம் மட்டும் சொல்றேன். சுத்திட்டு வந்தது இல்லாம, சன் டிவி இந்த அசம்பாவித சம்பவம் நடந்தவுடனே நைட் ஒரு செய்தி ஒண்ணு போடுறாங்க. அது என்ன செய்தி அப்புட்ன்னா, நாங்கலாம் அதாவது ஆம்புலன்ஸ் டிரைவர் பேசுற மாரி. நாங்கலாம் ஆம்புலன்ஸ் ஓட்டிட்டு போனா எங்கள புடிச்சு அடி அடின்னு அடிக்கிறாங்க. ஆம்புலன்ஸ உடைக்கிறாங்க. நாங்கலாம் எங்கேங்க போறது? ஆல்ரெடி ஹாஸ்பிட்டல்ல 3 பேர் அட்மிட். அப்படின்னு சன் டிவி மட்டும் அந்த செய்திய அந்த நபர்கள்ட்ட இருந்து எடுத்து போட்டாங்க. ஆம்புலன்ஸ் டிரைவர்கள். ஆனா அவனுங்க ஆம்புலன்ஸ் டிரைவர் தான். ஆனா அது எல்லாமே செந்தில் பாலாஜிக்கு மிகவும் நெருக்கமான கும்பலுக்கு நெருக்கமானவங்க. அது எங்க தெரியுது அப்படின்னா, அவங்களுடைய சோசியல் மீடியாவோட ப்ரொஃபைல்ல இருந்து அப்பட்டமா தெரியும். அதுக்கான ஆதாரத்த வச்சேன். எனவே முதலாவது ஓய்வு பெற்ற நீதிபதி அருணா ஜெகதீசன் அவர்களுடைய விசாரணை எங்கேருந்து ஆரம்பிக்கணும்னா, இதுக்கு பின்னாடி எந்த சதியும் இருக்கான்னு. அதுக்கு தேவையான ஏதாவது ஆதாரம், ஏதாவது சின்னதா ஒரு தடயம் இருக்கான்னா, இந்தா ஆம்புலன்ஸ் சுத்திட்டு வந்துருக்கானுங்க. அதோட சேர்த்து சன் டிவிக்காரன் பேட்டி எடுத்து போடுறேன். அவன் எப்படி போறான்? ஆம்புலன்ஸ் டிரைவர்ன்னு போறான். நீ என்ன போட்டுக்கணும்? செந்தில் பாலாஜி ஆதரவாளர் சொன்னாலும் போட்டுக்கணும். அப்பதான் மக்களுக்கு புரிஞ்சிடும். இது நல்லா புரிஞ்சுக்கோங்க. இது ஒரு ஆம்புலன்ஸ் கிடையாது. 2 ஆம்புலன்ஸ். குழப்பத்தை உருவாக்குறதுக்கு தீரானே. ஆனா உண்மையிலேயே ஒரு ஆம்புலன்ஸ கொண்டு வந்து நிப்பாட்டிட்டு, அத வச்சு அந்த ரசிகர்கள அடிக்கவும் செஞ்சாங்க. லத்தி சார்ஜ் நடத்துனாங்க. ஏன்டா ஆம்புலன்ஸே விட மாட்டேங்கிறேன். இந்த ஆம்புலன்ஸே விட மாட்டேங்க. ஆம்புலன்ஸ்க்கே வழி இல்லையா? ஆம்புலன்ஸே இல்லையா? இதுதான் இவங்க உருவாக்குனது. எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கூட்டத்துல விட்டதும் இதேதான். இவங்க திட்டமிட்டே உருவாக்குறது. அந்த பகுதிய நீ குடுத்துட்ட. அந்த பகுதியில அவ்வளவு நெருக்கம் இருக்குது. அதுக்குள்ள தான் ஆம்புலன்ஸ விடணுமா? நீ வேறொரு ரூட்ல போய் உள்ள வெளிய போ முடியும். அந்த இடத்துல மருத்துவமனையே கிடையாது. விஜய் அவர்கள் இருந்த இடத்துல. நீ அதுக்குள்ள தான் விடணும்னு எதுக்கு காவல்துறை திட்டமிடுற? அப்ப இதெல்லாம் சந்தேகத்த அதிகரிக்குதா? இப்ப இன்னொன்னு காட்டுறேன். அது என்ன அப்படின்னா, கூட்டத்த சரியா வழிநடத்த தெரியலங்க. அதனால இவ்வளவு பெரிய ஆபத்து ஆயி போச்சு. நான் வந்ததுல இருந்து பார்த்தேங்க. அப்படின்னு ஒருத்தன் சீரியஸா பேட்டி குடுக்குறான். அவன் யார்றான்னு பார்த்தா, செந்தில் பாலாஜிக்கு லெஃப்ட் ஹேண்ட் வச்சிருக்கீங்க. என்னடா எல்லாரும் செந்தில் பாலாஜி சம்பந்தப்பட்ட ஆளா வெளிய வர்றீங்க? எங்கேருந்துடா வர்றீங்க? அப்ப ஒரு அசம்பாவித சம்பவம் நடந்ததுமே, சன் டிவி போன்ற திமுகவுக்கு நெருக்கமான ஒரு செய்தி நிறுவனம், இப்படியெல்லாம் தேடி புடிச்சு பேட்டி எடுக்குறாங்க. இது இன்னொரு சந்தேகத்த வலுப்படுத்தல உங்களுக்கு. இதுக்கடுத்து இன்னொன்னு சொல்றேன். இந்த கூட்டத்த பேனிக் அதாவது ஒரு குழப்பமான நிலைமைக்கு தள்றதுக்கும், ஒரு பயத்த உருவாக்குறதுக்குள்ள இது ரொம்ப எளிமையான விஷயம். அதுக்கு தேவை ஒரு இருட்டு. அப்ப அந்த இடத்துல கரண்ட் கட் ஆயிருச்சு அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டு வச்சா, அருணா ஜெகதீசன் கமிஷன் விசாரணை ஆரம்பிச்ச வேலையா சொன்ன பதில் என்ன தெரியுமா? கரண்ட் எல்லாம் கட் ஆகல இங்க. இது எதுக்கு வம்படியா விசாரணை முழுசா நீங்க ஆரம்பிக்கல. முழுசா கொண்டு போய் முடிக்கல. அதுக்குள்ள எதுக்கு ஸ்டேட்மெண்ட் குடுக்குறீங்க? அப்ப உங்க மேல அதுக்கு போய் சந்தேகம் வருமா இல்லையா? இது விசாரணை கமிஷனே கிடையாது. முடிவுல திமுக காரன் என்ன சொல்றானோ அத எழுதி குடுப்பீங்க. இது எதுக்கு நீங்க சொல்லணும்னு நான் கேட்கிறேன். இது எதுக்கு வெளிய கொண்டு வரேன்னு கேட்கிறேன். வெளிய கொண்டு வரதா உட்கார்ந்து பேட்டி குடுங்க. நீங்க பத்திரிகையாளர் சந்திங்க கேள்வி நாங்க கேட்கிறோம். அப்ப நீங்க பதில் சொல்லுங்கன்றேன். அது என்ன செய்தி நீங்க வெளியிடுறீங்க? இல்ல கரண்ட்லாம் போனேன்னு. அதுக்கப்புறம் காவல்துறை வச்சு என்ன சொல்றாங்க? இல்ல போகலன்னு சொன்னவங்க, அதுக்கடுத்து ஒரு 3 மணி நேரத்திலே போனதுக்கான ஆதாரம் வெளியானதுக்கு அப்புறம், இல்ல அவர் பேசும்போது போகல. செய்திய பாருங்க. அவர் பேசும்போது போகல. அதுக்கு முன்னுக்கு போச்சு. அதுக்கடுத்து இல்லங்க அவர் பேசும்போது போச்சுங்கல்ல. இல்ல அவர் பேசும்போது போச்சு. அது ஜெனரேட்டரோட பவர் போச்சு. இப்படின்னு போட்டு ஒரு நாளா இந்த அருணா ஜெகதீசன் கமிட்டி ஆரம்பிச்சதுமே இவ்ளோ என்ன குழப்புறீங்க? நான் கேட்கிறேன். அப்ப இந்த சதி செயலுக்குள்ள காவல்துறை இருக்கு. இந்த சதி செயலுக்குள்ள ஒட்டுமொத்த அரசாங்கம் இருக்குது. இந்த சதி செயலுக்கு ஒட்டுமொத்தமா எல்லாரும் சேர்ந்து துணை போறீங்கன்னா, அந்த 41 உயிர் போனதுக்கு நீங்க நியாயமான காரணம் கண்டுபிடிக்க போறது கிடையாது. அத ஊத்தி மூடி திமுக காரன் அரசியல் பண்றதுக்கு நீங்க ஏதோ வேலை பார்க்குறீங்க. அப்படிதான் சொல்ல முடியும். இதான் மக்களோட குற்றச்சாட்டு, வெளிப்படையான குற்றச்சாட்டு. நீங்க அப்ப விசாரணை எங்க இருந்து ஆரம்பிக்கணும்? செந்தில் பாலாஜி எப்படி? செந்தில் பாலாஜி அங்க உட்கார்ந்து யார் யார்ட்டலாம் ஃபோன் பேசியிருந்தாரு? அங்க இருந்து அவரோட பக்கத்துல இருந்தவங்க யார் யாரு? அவங்கள தொடர்புல இருந்தவங்க எவன் அவன்? இந்த மாதிரி உள்ள வந்து சில்மிசனம் பண்ணவன் எவன் அவன்? அவன்லாம் சம்மன குடுத்து வர வச்சு எப்படி விசாரணை பண்றது? யார் யாருக்கு சம்மன் இந்த மாதிரி சதி செயல் ஈடுபடக்கூடிய நபர்கள் யார் யாரோ அவங்கள பட்டியலிட்டு அவங்க எல்லாரும் சம்மன் குடுங்க. அப்ப இந்த கமிஷனர் நிப்பாட்டு. இந்த ஆணையம் விசாரிக்க தேவையில்லை. நேரா சிபிஐ கொடுங்க. உங்க வழக்கை நீங்க நடத்தாதீங்க. நீங்க விசாரணை செய்யாதீங்க. அதுக்கான தகுதியே உங்களுக்கு கிடையாது. எங்கேருந்து நீங்க ஆரம்பிக்கணும்னா, கூட்டம் எவ்வளவு சேர்ந்துச்சுன்றத காவல்துறையில இருந்து தான் ஆரம்பிக்கும்.
அவளை எப்படி அனுமதிச்சீங்க? அனுமதிச்சீங்கன்னா எப்படியா லே அவுட் அடிப்படையில அனுமதிச்சீங்க? அதுக்கு என்ன மாதிரி ஏற்பாடுகள் பண்ணியிருந்தீங்க? என்ன விஷயங்கள்? எதுவுமே இல்ல. சரி ஓகே. அதுக்கப்புறம் இந்த கூட்டம் எப்படி பேனிக் ஆச்சு? எப்படி குழப்பமாச்சு? அதுக்கப்புறம் எப்படி இவங்களுக்கு பயம் உருவாச்சு? இப்படின்ற விசாரிக்கிறது அவசியம். ஒண்ணு சொல்றேன் கேளுங்க. இந்த கூட்டத்த பதட்டப்படுத்துறது ரொம்ப எளிமையானது. என்ன கீழ நெளியிற மாரி ஏதோ ஓடுதுங்க. அப்படின்னு நெளியிற மாரி ஏதோ கீழ தூக்கி போட்டுன்னு வச்சுக்கவேன், அதுக்கே குதிச்சுடுவான். 1 மீட்டருக்குள்ள, ஒரு ஸ்கொயர் மீட்டருக்குள்ள ஏறக்குறைய 15 பேர் நிக்கிறான். 6 பேர் நிக்கிற இடத்துல 15 பேர் நிக்கிறான். நெருக்கிக்கிட்டு இருக்கானுங்க. ஒருத்தன் தள்ளினான்னு வச்சுக்கங்க 4 பக்கெட்டு 2 பேரும் தள்ளினானா நெரிக்கும். நெருக்கினதுல கூட்டம் சரியா நமக்கு வெளிச்சம் இல்ல. நம்ம கத்துறத வெளிய கேட்கவும் செய்யாது. மூச்சு விட சிரமம் வச்சுக்கவேன், ஒருத்தர் தள்ள ஆரம்பிச்சுருவான். அது பயம். முதலாவது நீங்க குழப்பம் அடையறீங்க. 2வது பயம். பயத்தின் அடிப்படையில ஒருத்தர் புஷ் பண்ண வச்சுக்கவேன், உயிர் காலி. இப்படிதான் இந்த கூட்ட நெரிசலால் உயிரிழப்புகள் உலகம் முழுவதும் நடக்கும். இங்க நடந்ததும் அதேதான். எனக்கு என்ன கண்டுபிடிக்கணும்னா, அந்த பேனிக் எப்ப ஆச்சு? அத உருவாக்க முடியுமானா, உருவாக்க முடியும். அந்த குழப்பத்தை ஏன் உருவாக்கம் இருக்க மாட்டேன்னா, அந்த மாரி யோக்கியம்லாம் கிடையாது செந்தில் பாலாஜி. உருவாக்குற கும்பல் தான் அது. அந்த அளவுக்கு அரசியல் பண்ற கும்பல் தான் அது. அதுவும் திமுக வரலாறே அதான். இல்ல வேற ஒண்ணும் இல்லையா? 4 குண்டூசி போதும். 4 குண்டூசி 4 நறுக்கு நறுக்கு குத்தின்னு வச்சுக்கோங்க. நான் எல்லாம் எடுத்துக்காட்டு தான் சொல்றேன். ஒரு கூட்டத்த குழப்பமான நிலைமைக்கு தள்ளுறதுக்கு இந்த கும்பலால யாரு சதி செயலில் ஈடுபடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கானா? இருக்கு. அதையும் அருணா ஜெகதீசன் கமிஷன் இருக்கு இல்லையா? அத புறந்தள்ள முடியாது. நீங்க என்ன எடுத்த எடுப்புல வந்து கரண்ட் எல்லாம் கட் பண்ணலன்னு நீங்க திமுகவுக்கு சார்பா வக்காலத்து வாங்குறது இல்ல, அதெல்லாம் கமிஷனோட வேலை. அப்ப கமிஷன் கிடைச்சிருங்க. இதற்கு அடுத்து அதாவது இந்த கூட்ட நெரிசலால் இறப்பு ஏற்படுது இல்லையா? சர்வதேச அளவுல இந்த மாதிரி விஷயங்களுக்கு எப்படி வல்லுநர்கள் எப்படி விசாரணை செய்யறாங்க இல்லையா? அதன் அடிப்படையில் தான் பேசுறேன். நான் சொந்த விஷயமா பேசுறேன். அப்ப அதிக கூட்டம் கூடாம இருக்கிறது எவ்வளவு பேர் கூடான்ற விஷயம் விசாரணை ஃபர்ஸ்ட்னா பேனிக் அண்ட் ஃபியர் குழப்பம் அதுக்கான பயம் இல்லையா? இது 2வதுனா 3வது என்ன சொல்றாங்க அப்படின்னா இந்த கிரவுட் மேனேஜ்மெண்ட் இருக்குல்ல இதுக்கு அரசாங்கம் என்ன திட்டமிட்டுச்சு இல்லது காவல்துறை என்ன திட்டமிட்டுச்சு இந்த இடத்த நீங்க தான் கொடுக்குறீங்க அவங்க சொல்ல அவங்க கேட்ட இடம் ரவுண்டான இந்த வேலுசாமி புறத்தை கொடுத்தது நீங்க தான் கேட்டதுக்கு 1008 காரணம் காவல்துறை சொல்லுது அந்த இடத்த கொடுக்குறீங்களா கொடுக்குறீங்கன்னா கிரவுட் மேனேஜ்மெண்ட் இல்லையா அதாவது அந்த கூட்டத்தில் அவங்க பண்ண தப்புன்னு ஒன்று இருக்கு நான் ஏத்துக்கிறேன் அது இல்லாம கிடையவே கிடையாது அவங்க கூட்டத்தை கூட்டி காமிக்கணும் அப்படின்ற பெருமை பத்தி தெரியுது அவங்க வேலை தெரிஞ்சாங்க அது அவங்களோட தப்பு ஆனா நீங்க தான் அந்த இடத்த கொடுக்குறீங்கன்னா அதுல கிரௌட் மேனேஜ்மெண்ட் ஒன்று இருக்கு இல்லையா கூட்டம் வந்து போறதுக்கு ஒரு லே அவுட்னு ஒன்று வச்சிருப்பீங்க அந்த லே அவுட்டை கொஞ்சம் கணக்கு போகும் எதன் அடிப்படையில் இங்க 40,000 50,000 பேர் கூடுறதுக்கு போதுமான இடம் இருக்குது இதுல வந்து வெளியே போறதுக்கான லே அவுட் இதுல இங்க வசதிகள் இருக்கு இதுக்குள்ள இவ்வளவு பேர் வந்து நிப்பாங்க அப்படின்னு கண்டிப்பாக காவல்துறைக்கு தெரியும் காவல்துறைக்கு தெரியலன்னா அந்த இடத்த நீங்க கொடுத்துருக்க கூடாது நீங்க கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு விஷயம் தெரியும் அதனாலதான் முந்திக்கிட்டு ஏடிஜி என்ன சொல்றாரு இல்ல 20,000 பேர் கொண்டாங்க நான் உங்களுக்கு போட்டோ காட்டுறேன் பொய் சொல்லி பழகாதீங்க இவருக்கு என்ன நினைப்பு தெரியுமா எப்படி தலையெல்லாம் என்ன முடியும் அப்படின்னு தலை அந்த கூட்டத்தோட கவுண்டர் இல்லையா அதெல்லாம் என்றது ஊருக்குள்ள 1008 பேருக்கு அனலைசர் நாங்க போட்டோ அனுப்பி கேட்டோம் இதுல எத்தனை பேர் இருக்காங்க அவருடைய வண்டியை சுத்தி மட்டும் கேட்டதுக்கு வண்டியை சுத்தி மட்டும் இருக்கக்கூடிய எண்ணிக்கை டைட்டா இருக்கு இல்லையா அது மட்டும் 8,000 சொச்சம் அது கொஞ்சம் விரிவுபடுத்தணும் வச்சுக்கோங்க எல்லாத்தையும் பார்க்கும்போது சுமார் 45,000 இருந்து 60,000 தூரம் அந்த இடத்துல அதுலதான் நாங்க சொல்றோம் ஸ்கொயர் மீட்டருக்கு 15 பேர் நிக்க விட்டுருக்காங்க ஆனா இந்த தப்பை மறைக்கிறதுக்கு முன்கூட்டியே பேட்டி கொடுக்கக்கூடிய காவல்துறை என்ன சொல்லுது இல்ல 27,000 20,000 பேர் இருந்தாங்க ஆனா 10,000 பேர் தான் அனுமதி கேட்டாங்க அதனாலதான் அந்த இடத்த கொடுத்தோம் எவ்வளவு சர்வசாதாரணமா போய் சொல்றீங்க ஆக 3வது விஷயமும் இங்க அப்பட்டமான சதி நடக்குதுன்னு தெரிஞ்சு போச்சு எது காவல்துறையே சேர்ந்துக்கிட்டு இந்த புவர் கிரவுட் மேனேஜ்மெண்ட்ல இதுல நமக்கு புரியுது அதுக்கப்புறம் ஸ்ட்ரக்சரல் இஷ்யூ அதோட சேர்ந்ததுதான் லே அவுட் இந்த கிரவுட் 40,000 50,000 பேர் கூட வச்சிட்டீங்களா வந்துட்டாங்கன்னா வச்சுக்கோங்க அதுக்கு லே அவுட் கரெக்டா இருக்கணும் இதற்கான லே அவுட் என்னன்றது காவல்துறை இது வரைக்கும் தெரியவே இல்லை சுத்தமா எனக்கு புரியவே இல்லை அந்த இடத்துல அனுப்பி விட்டுட்டு இதுக்கான லே அவுட் என்ன போட்டாங்கன்னு ஆக இந்த மாதிரி சர்வதேச அளவுல கூட்ட நெரிசலால் இறப்பு இருக்கு இல்லையா இது சம்பந்தமாக விசாரணை கமிஷன் ஒரு 4-5 புரட்டியாச்சு அது எல்லா ரிப்போர்ட்டும் பார்த்தாச்சு அந்த ரிப்போர்ட்டுக்கும் இன்னைக்கு திமுக அரசாங்கம் அமைச்சக்கூடிய ஓய்வு பெற்ற நீதிபதி அருணா ஜெகதீசன் அவர்களுடைய அந்த ஆணையம் இருக்கு இல்லையா அது அந்த வழியில தான் போறது பெரிய டவுட்டே இருக்கு அவங்க 2 விஷயத்த நிச்சயமாக தீர்வு கொடுக்கணும் இல்ல உடனடியாக இந்த விசாரணையை நிப்பாட்டிட்டு நீங்க சிபிஐ ஒப்படைச்சிட்டு ஏன்னா இதுல முதலாவது சந்தேகத்துக்குரிய நபர் அப்பட்டமா சொல்றேன் செந்தில் பாலாஜி அவரோட கும்பல் தான் அந்த கும்பலை விசாரிச்சு ஆகணும் நிச்சயம் விசாரணை செய்யணும் அதற்கான போதுமான தடயங்களும் ஆதாரங்களும் இங்க இருக்கு அந்த குழப்பத்தை உருவாக்குறதுக்கு அவங்க சம்பந்தப்பட்ட ஆதரவாக என்ன முயற்சி பண்ணாங்கன்னு இருக்காங்க அந்த சந்தேகத்தை ஆன்லைன் முழுவதும் எல்லா பேரும் எழுப்பியாச்சு எனவே இதற்கு மேல திமுக அரசாங்கத்துக்கு எந்த தகுதியும் கிடையாது இந்த விஷயத்தை விசாரணை செய்யறதுக்கு 2வது இவங்களே வந்து மாட்டிக்கிட்டாரு முதலாவது செந்தில் பாலாஜி அடுத்த காமனர் அரை மணி நேரத்தில் அன்பில் மகேஷ்
அன்பில் மகேஷ்லாம் போய் அதுக்கு முந்தின நாள் உட்காந்து ஸ்டேஜ்ல அந்த பசங்கலாம் படிச்சு வச்சு ஓன்னு அழுத மாதிரி ஒரு பெரிய நாடகத்தை போட்டாப்ல. சன் டிவிலாம் ஆஹா கல்வித்துறை அமைச்சர் அழுகிறாரு. அங்க அப்படி இங்க ஒரு நாடகத்தை போடுறாங்க. படிச்சு படிச்சு சொன்னேனே அப்படின்னு. டிராமாவை போடுறீங்க. இந்த செந்தில் பாலாஜி அன்பில் மகேஷ் நிக்கிற போட்டோ இருக்கு பாருங்க. அதுலதான் ஆரம்பிச்சிருக்கீங்களா சந்தேகமே எனக்கு. அது அப்பட்டமான நாடகம். இந்த ரெண்டும் வந்தாச்சா அடுத்த 3 மணி நேரத்துல முதலமைச்சர் கிளம்ப போறார் செய்தி வந்துருச்சு. அதுக்கு 1 மணி நேரத்துக்கு முன்னாடியே மா சுப்பிரமணியன் கிளம்பிட்டார். முதலமைச்சர் நைட்டு வந்துருவாரு. துபாய் காலையில போனார் யாரு உதயநிதி வந்துட்டாரு கிளம்பி. அவர் வந்துட்டு போயிட்டாரு. அவர் வந்துட்டாரு. என்ன அடுத்தடுத்து இவ்வளவு வேகம் நாங்க பார்த்தது இல்லையே. இவ்வளவு தூரத்துக்கு செய்தி நிறுவனங்களுக்கு கொடுத்து அடுத்த நாள் காலைல ஆரம்பிச்சிட்டாங்க எல்லா முக்கியமான பிரபலங்களும். ஏன்னா ஈமுக்கோழி சத்யராஜன் எல்லாரும் ஆரம்பிச்சாங்க. இவங்க எல்லாம் பேச ஆரம்பிச்சிட்டாலே ஏதோ திமுக இருந்து ஆர்டர் வந்ததுன்னு அர்த்தம். அப்ப இதுல திமுக அரசியல் செய்யறதுக்கு முழு முயற்சியில மும்முரமா இருந்திருக்கின்றது அப்பட்டமா தெரியுது. கோடு போட்டா ரோடு போடுற ஆளு யாரு செந்தில் பாலாஜி அப்படின்னு சொன்னவர் யாரும் கிடையாது ஸ்டாலின். அவங்க ரோடு போட்டுருக்காங்க நல்லாவே தெரியும். அது கண்ணையும் காதையும் பொத்துனாலும் தெரியாது. அவங்க எல்லா வேலையும் பாக்குறாங்கன்றது அப்பட்டமா பட்டவர்த்தமா தெரியுது. இப்படியான 1008 குற்றச்சாட்டுகள் இங்க இருக்கும்போது விசாரணை கமிஷன் யார் யாருக்கு சம்மன் கொடுத்து வர வைக்கணும், அந்த சம்மன் யார் யாருக்கு கொடுக்க வேண்டிய அவசியம் இருக்கு. இது சதி வேலை இல்லைன்றதுக்கு நாம முழு ஆய்வு பண்ண வேண்டியிருக்குது. இது எல்லாமே செய்யணுமா இல்லையா? நீங்க எழுதி வச்சுக்கோங்க. செந்தில் பாலாஜிக்கு சம்மன் கொடுக்க போறது கிடையாது. இது சம்பந்தப்பட்ட யார் திமுக காரன் சம்மன் கொடுக்க போறது கிடையாது. இது சந்தேகத்தை நோக்கி, அதாவது இவங்க எல்லாம் சந்தேகம் எழுப்புறதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்ற நோக்கி கூட போகாது. நீங்க எவ்வளவு பேர் வேணாலும் சொல்லுங்க. யார் அருணாச்சல கமிஷன் முன்னாடி போய் ஓடு கத்துங்க. இல்ல இது சதி வேலை இருக்கு. நீங்க தயவுசெய்து இது விசாரணை நடத்துங்க. இந்த ஒரு விஷயத்தை நீங்க லேசில் விடக்கூடாது. இதுக்கான வாய்ப்பும் இருக்கு. வாய்ப்பு இருக்கிற ஒரு விஷயத்துக்கு நீங்க சம்மன் கொடுத்துதான் ஆகணும் கேளுங்களேன். கொடுக்க வாய்ப்பே கிடையாது. ஏன்னா ஆல்ரெடி கமிஷன் வேற ஒரு திசை நோக்கி போயிருக்கு. எனவே இதற்கு மேல திமுக அரசாங்கம் விசாரிக்க கூடாது. இது நேரடியாக சிபிஐக்கு மாத்தி அங்கே கொண்டு ஒப்படைச்சிட்டு அவங்க விசாரிக்கிறது நல்லது. இதில் தவறு நிச்சயமாக தமிழக வெற்றி கழகத்தின் மீது இருக்கு. நான் எந்த மறுப்பு சொல்ல மாட்டேன். ஆனா இறுதியா ஒண்ணு கரூர் மக்கள் சொல்றேன். செந்தில் பாலாஜிலாம் ஒரு அரசியல்வாதின்னு நீ ஓட்டு கூசா போடுறீங்க பாருங்க. என்ன 500 ரூபா 1000 ரூபா 2000 வாங்கிட்ட இந்த உலகத்துல பெரும் பாவமே செஞ்சு வாழக்கூடிய ஒரு மக்கள் இருக்காங்கன்னா அது நீங்க தான். கரூர் மக்கள் தான். இந்த ஆளை ஓட்டு போட்டு தேர்வு செஞ்சு அனுப்பிடுறீங்க பாருங்க. ஒயின் ஷாப்ல ஆரம்பிச்சு எனக்கு ஞாபகம் இருக்கு. நான் அப்ப வந்து காலேஜுடைய ஃபைனல் இருந்தீங்க. அந்த இடத்துல இந்த ஆள் தான் போக்குவரத்து அமைச்சர். அவ்வளோ பெரிய ஊழல் பண்ணான்னு வச்சுக்கோங்க. இந்த ஆள் தான் ஊருக்கு வெளியில ஹோட்டல்ல அரசு பஸ் நிக்க சொல்லி அந்த பஸ்ல டம்னு அடிச்சு இங்க சாப்பிட்டு ஆள் அனுப்புவாங்க. எல்லா ஹோட்டலும் இவன் தான் நடத்துங்க. அப்ப ஆரம்பிச்ச இந்த அயோக்கிய தரத்தை செந்தில் பாலாஜி ஒட்டுமொத்த தமிழ்நாட்டை கெடுத்து குட்டிச்சோரா ஆக்கி எவ்வளவு நாசம் பண்ண முடியுமோ ஒரு அரசியல்வாதி அரசியல் மட்டும்தான். எனக்கு வெற்றிக்கு என்ன வேணா செய்வேன். அப்புறம் ஒரு ஈவில் மைண்ட்ல உச்சகட்ட தீய சக்தியை ஒருத்தனை கொழுந்து விட்டு எரிய விட்டு அனுப்பி விட்டது நீங்க தான். இந்த நபருக்கெல்லாம் ஓட்டு போறதுக்கு உங்களுக்கு மனசாட்சின்னு ஒண்ணு இல்லவே இல்லைனாதான் நீ ஓட்டு போடுவீங்க. எவன் எப்படி நாசமா போனேன்னா எனக்கு காசு தான் முக்கியம் அப்படின்னு நினைக்கிற மட்டும்தான் இந்த செந்தில் பாலாஜி அரசியல்வாதிகளை உருவாக்குவாங்க. அந்த வகையில கரூர் மக்கள் நல்லா உருவாக்கி வச்சிருக்கீங்க ஒரு ஆளை.